எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தாய் வயிற்றுல ஒரு கரு உருவாகுது. அது சப்பானியாவே உருவாகுது. பிறந்தும் சப்பானியாவே இருக்கு, வளர்ந்தும் சப்பானியாவே இருக்கு. ஆனா நீங்க கேட்கலாம், வேதத்துலதான் போட்டிருக்கேன், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். கிரியேட்டர் ஒரு கிரியேஷன்ல எப்படி அவருக்கே தெரியாம மிஸ்டேக் வரும்? அதாங்க பிளானிங். அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. அதை பின்னாடி பார்க்கலாமாங்க. சப்பானியா பிறந்து வளர்ந்து வந்த ஒருத்தரை அவருடைய குடும்பத்தார், உறவினார் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன தெரியுங்களா? அவரால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவரால் நடக்க முடியாது, ஏஞ்சி நிற்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அவர் ஒரு வேஸ்ட்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அட்லீஸ்ட் அவர் பிச்சையாவது எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் எல்லாரும் அவரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஆலயத்துக்கு வெளியே அலங்கார வாசல்ல போட்டுடுறாங்க. அவரும் ஆலயத்துக்கு உள்ள போறவங்க வெளியே வரவங்க கிட்ட கையேந்தி பிச்சை கேட்கிறாரு. அந்த காசை வச்சுதான் அவர் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நேரத்துல பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக போகும்போது அதே சப்பானி அந்த பேதுருவும் யோவான் கிட்ட கையேந்தி பிச்சை கேட்கிறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, என்னை பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சப்பானி நினைக்கிறாரு, இவர் எதுவும் பெருசா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவே ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறாரு. அப்போ பேதுரு சொன்னாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேதுரு சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ ஏஞ்சி நடன்னு சொல்லிட்டு அந்த சப்பானியோட வலது கையை வச்சு தூக்கி விடுறாரு. அந்த சப்பானியும் அவரால் ஏஞ்சிக்க முடியுது, நடக்க முடியுது, குதிக்க முடியுது, விரல் அசைக்க முடியுது. அவர் குதிச்சு குதிச்சு தேவனை ஆராதிக்கிறாரு தெரியுங்களா? அப்புறம் பேதுருவும் யோவானும் அந்த சப்பானி கூட கை கோர்த்து ஆலயத்துக்குள்ள போறாங்க. அப்புறமா அந்த அந்த சப்பானி என்ன தெரியுமா பண்ணாரு? குதிச்சு குதிச்சு ஆண்டவரை துதிச்சாரு. அப்போ அங்க அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மாத்தி எப்படியா இவன் நடக்கிறான், அடரு எப்படி இவன் நடக்கிறான், இவன் பிறந்ததுல இருந்து சப்பானி தானே, வெளியே தானே உட்காந்துட்டு இருந்தான், இவனுக்கு எப்படி நடக்கிறான், எப்படியா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தமா இருந்துச்சு. அப்போ பேதுரு முன்னாடி போய் சொன்னாரு, எல்லாரும் அமைதியா இருங்க, இது சாதாரண மனுஷனாக ஆகாதுதான், ஆனா குற்றம் இல்லாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் இவனை நான் சுகமடைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பேதுரு சொன்னாரு, நீங்க யார நம்பலையோ, யார அசட்டை பண்ணீங்களோ அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் இவன் சுகமடைச்சான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக அப்போ அவரு தாய் வயிற்றுல கருவுல அவரு சப்பானியா உருவாக்கப்பட்டாரு. இப்போ அவரு அந்த அற்புதத்தை வச்சு அவரால் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும். நம்ம வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நியூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு பிரியாணி சாப்பிட்டு கேக் வாங்கி அப்புறமா வீட்டை டெக்கரேஷன் பண்ணி அந்த மாதிரி நிறைய நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். ஆனா அது தப்புங்க. ஏன் ஏசப்பா அதெல்லாம் விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா செலிப்ரேஷனை விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கழுத்துள்ள ஜனங்களை, அடங்காத ஜனங்களை, ஏசுனா யாருன்னே தெரியாத ஜனங்களை அவங்க கிட்ட சுவிசேஷம் சொல்லி ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய ஆத்துமாவை அறுவடை செஞ்சு கர்த்தருடைய கையில கொடுத்துட்டு அப்ப கொண்டாடுங்க செலிப்ரேஷன். நம்ம ஆத்துமா அறுவடை செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் ரொம்ப தேவை. என்ன தெரியுங்களா? ஆத்துமா அறுவடை சரியா நடக்கணும் அப்படின்னா வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஏன் தெரியுங்களா? நம்ம மக்கள் கண்ணால பார்த்தாதான் நம்புவாங்க, வாயால சொன்னா நம்பவே மாட்டாங்க. கண்ணால அற்புதத்தை பார்த்தாதான் அவங்க நம்புவாங்க. அதுக்காக தேவன் கிட்ட நீங்க இப்படிப்பட்ட பவர்லாம் நீங்க கேட்டு வாங்கிக்கணும். நன்றி, பாய்.